மதுரை சுல்தானியம் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கு. இது 1335 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மதுரை சுல்தானியம். குறிப்பாக ஜலாலுதீன் ஹாசன் கான் அப்படிங்கிறவரால் 1335 ஆரம்பிக்கப்பட்ட மதுரை சுல்தானியம் 43 ஆண்டுகள் ஆட்சியை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மதுரை சுல்தானியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாங்க. எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிபி 1378 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆண்டு தான் வந்து ஒரு போர் நடக்குது. யார் யாருக்கும் இடையே அப்படின்னா, அந்த மதுரை சுல்தானியத்தை நோக்கி குமார கம்பண்ணாவுடைய படையெடுப்பு 1378 நடக்குது. இது கிட்டத்தட்ட 30,000 வீரர்களை அழைச்சிக்கிட்டு குமார கம்பண்ணா மதுரையை நோக்கி அவர் போகிறாரு. இது நல்லாவே தெரியும். குமார கம்பண்ணா முதலாம் புக்கருடைய மகன்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா முதலாம் புக்கர் தான் ஹரிகரரும் தான் சேர்ந்து தான் விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சாங்க. அப்படிப்பட்ட புக்கருடைய மகன் தான் குமார கம்பண்ணா. அவருடைய அந்த புக்கர் தான் அந்த இடத்துல சொல்கிறாரு, போய் படை எடுத்து போங்க அப்படின்னு சொல்லி மதுரை சுல்தானியத்தை வீழ்ச்சியடைய வைங்கன்னு சொல்லி புக்கர் தான் சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு புக்கருடைய பையன் குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்தை நோக்கி வராரு. கிட்டத்தட்ட 30,000 வீரர்களை கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே அந்த குமார கம்பண்ணாவுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, அந்த கங்கா தேவி, அவங்களும் வராங்க. இங்கே வந்து இந்த மதுரை சுல்தானியத்தை வீழ்ச்சி அடையக்கூடிய அந்த செய்திகளை எல்லாத்தையும், அதாவது குமார கம்பண்ணா வந்து வெற்றி பெற செய்தியை வந்து தன் கணவன் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் இந்த இடத்துல மதுரா விஜயம் அப்படின்னு கங்காதேவி நூலாக எழுதி வெளியிடுறாங்க. கங்காதேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வடமொழியில் தேர்ச்சி பெற்றவங்க. அதனால் கங்காதேவி மதுரா விஜயம்னு சொல்லி வடமொழியில் தான் அவங்க அதை எழுதுகிறாங்க. இந்த மதுரா விஜயம்ங்கிற அந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அதுதான் வீர கம்பராய சரிதம்னு சொல்லுவாங்க. வீர கம்பராய சரிதம் அப்படின்னா என்னன்னா, இதை பாருங்க, கம்பராய சரிதம், இந்த இடத்துல கம்பன் வருது பார்த்தீங்களா, குமார கம்பனா, அந்த தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. வீர கம்பராய சரிதம்னு சொல்லி மதுரா விஜயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது.